பரிசுத்தர் பரிசுத்தர், இயேசுவே நீர் பரிசுத்தர், நீர் ஒருவரே பரிசுத்தர், உம்மை போல் பரிசுத்தர் ஒருவரும் இல்லை. இயேசுவே, இரண்டாம் வருகைக்கு பின்பு உம்மை அறியாதவர்கள், உம்மை மறுதலித்தவர்கள் எல்லோரும் பாதாளம் சென்று விட்டார்கள். இன்று உம்முடைய பிள்ளைகள் உமக்காய் நியாய தீர்ப்புக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஜீவ புத்தகத்தை கொண்டு வாருங்கள். இப்பொழுது அவர்களை அழைத்து வாருங்கள். தூதர்களே, அழைத்து வாருங்கள். இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் டே வேற, கண்டிப்பா பரலோகத்துக்கு தான் போவேன். நான் செய்யாத ஊழியமே இல்லை தெரியுமா பிரதர்? ஆமாவா பிரதர்? அப்ப நானும் தான் கண்டிப்பா பரலோகத்துக்கு போவேன் பிரதர். ஏன் நீங்களும் என்னை போலவே ஊழியம் சொல்லிருக்கீங்களா? ஆண்டவர் நடந்திருக்கீங்களா பிரதர்? அதெல்லாம் இல்லை பிரதர், நம்மளுக்கு இந்த ஊழியெல்லாம் செட் ஆகாது. பைபிள் ப்ரே பண்ணதெல்லாம் சண்டே ஸ்கூல் படிக்கும் போது தான் பண்ணியிருக்கேன். அதனால நான் பரலோகத்துக்கு தான் போவேன். என் அப்பா தாத்தாலாம் பெரிய ஊழியக்காரங்க தெரியுமா? அவங்க வாழ்க்கையை ஆண்டவருக்காக வாழ்ந்தாங்க, தேவனோடு நடந்தாங்க. அப்படி இருக்கும்போது என் ஆண்டவர் எப்படி என்ன கை விடுவாரு, மறப்பாரு? நான் என்ன மற்றவங்களை போல என்ன உடம்புல பச்சை குத்திட்டு தோடு போட்டா சுத்திட்டு இருக்கேன்? அதை சொல்லுங்க. முதலாக யார்? அவர்களை அழைத்து வாருங்கள். மனிதர் செய்த பாவங்களுக்காக கணக்கு கொடுக்கிற நேரம் இதுவே. அவர்கள் செய்த நன்மைகளுக்காகவும் நன்மைகள் பெற்றுக்கொள்ளும் நேரம் இதுவே. பூமியிலே நீதிமானாக வாழ்ந்தவர்கள், என் சித்தத்தை செய்தவர்கள் இன்றைக்கு என்னிடம் ஜீவகிரீடத்தை பெற்றுக்கொண்டு என்னுடைய நித்தியமாக வாழ்வார்கள். அப்படியே ஆகட்டும் இயேசுவே. முதலாக தேவி. இயேசுவே, இவன் ரொம்ப அன்பு உள்ளவன், நேசித்தவர்களுக்காக எதையும் செய்வான், நிறைய அன்னதானமும் செய்திருக்கிறான். இவன் பெயர் ஜீவ புத்தகத்தில் இருக்கிறதா? இயேசுவே, என்னை மன்னிச்சிருங்க, என் பாவத்தை மன்னிச்சிருங்க. நான் ஒரு பாவி, உமக்கு விரோதமா பாவம் செய்து விட்டேன். என்னை கை விட்டுறாதீங்க, என்னை விட்டு விலகாதீங்க. மகனே, பயப்படாதே. நீ என்னுடையவன், நீ எனக்கு சொந்தமானவன், நீ என் மகன். நிறுத்துங்கள். இயேசுவே, நீர் அநியாயமாய் நியாயம் தீர்க்கிறேன். இவன் இருளுக்கு சொந்தமானவன், இவன் ஆத்மா என்னுடையது. இவன் நரகத்துக்கு போக வேண்டுவன், பரலோகத்துக்கு இல்லை. இவனை என்னிடத்தில் அனுப்புங்கள். இவன் ஒரு கொலைகாரன், தன் வீடுபடை பெண்ணை கொலை செய்து தப்பித்து ஓடினான். இவன் ஒரு கொலைகாரன். இவன் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் உண்டு அல்லவா? ஆம் இயேசுவே, இவன் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் உண்டு. எப்படி உண்டு? இது அநியாயம். போடுங்கள் அந்த படத்தை. வெனிஷா, 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 ஹலோ. ஏன் இப்படி நடந்துக்கிறேன்? நான் அவ்வளவு நிறைய டெக்ஸ்ட் பண்றேன், அவ்வளவு நிறைய கால் பண்றேன், ஏன் கண்டுக்காத மாதிரி போறேன்? நல்லா தானே இருந்தோம். என்ன வெனிஷாச்சு? எவ்வளவு நாள் நல்லா தானே இருந்தோம், இப்ப சடனா எவ்வளவு மாற்றம்? வாட் ஹேப்பன்? இல்ல, ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லையா? என்னாச்சுன்னு சொல்லுங்க. நான் ஆபீஸ்ல ஒருத்தவங்க லவ் பண்றேன், அவங்களதான் பிடிச்சிருக்கு. ஒன்னொருத்தர லவ் பண்றீங்களா? என் கூட லவ் பண்ணிட்டு மத்த ஆளோட சீட் பண்றியா? அப்ப வேற ஆளு பிடிச்சிருக்கு? எனக்கு அவன் தான் பிடிச்சிருக்கு.
நான் சொன்னேன் அல்லவா, இவன் என் ரத்தத்தால் மீட்கப்பட்டவன் என்று. உண்மை, அவன் கொலை செய்தான். ஆனால் தான் செய்வது பாவம் என்று அறிந்து பாவங்களை அறிக்கை செய்து என்னிடம் மன்னிப்பை பெற்றுக் கொண்டான். இப்போ அவன் என் ரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான். தூதரே, உன்னை அழைத்து செல்லுங்கள். நன்றி இயேசுவே, உமது இறக்கத்தினால ரட்சிப்பு கொடுத்தே உமக்கு நன்றி. இல்லை, அடுத்தது யார்? கொண்டு வாருங்கள். தூதர்களே, அழைத்து வாருங்கள். இயேசுவே, நான் தான் சுவாதி, என்ன தெரியும்ல? உன்ன தெரியற அளவுக்கு நான் அவ்வளவு பெரிய ஆளா? தெரியும் மகளே. தூதரே, இவள் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறதா? இயேசுவே, இவள் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் காணவில்லை. ஐயோ, எப்படி இல்லாம போகும்? நான் என்ன தப்பு செஞ்சேன்? நான் அவனை போல கொலையா செஞ்சேன்? அவனால் பரலோகத்துக்கு போக முடியும், ஏன் என்னால முடியாது? சொல்லுங்க, நான் என்ன தப்பு செஞ்சேன்? அந்த படத்தை போடுங்கள். ஏய் சுவாதி, ஃப்ரீயா இருக்கியா? எஸ், ஆமா ஃப்ரீயா இருக்கு. என்ன விஷயம்? ஒன்னு சொல்லுங்க. எனக்கு அசிஸ்டன்ட் மேனேஜரா ப்ரோமோட் பண்ணிருக்காங்க. வாவ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இன்னைக்கு கண்டிப்பா நம்ம வந்து வெளிய போலாம், ட்ரீட்டுக்கு கூட்டிட்டு சுன் சுன் போவோம் போவோம். ஓகே. ச்சே, இவ போன பார்த்தா ப்ரோமோட் பண்ணி வச்சிருக்காங்க. அதான் போன்னு தரல. நீங்க கம்மி. எஸ், டிஸ்கா பாருங்க, இவ்வளவு பெண்டிங் ஒர்க்கிங் இருக்கு பாருங்க. எதுவுமே செய்யல. இல்ல மேம், நான் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டேன். கஸ்டமர் கால் பண்ணி ஏசுறாங்க. என்ன செய்யற பரிதார் 1 மந்த் வேற எம்சி வேற கேட்டிருக்கீங்க. ஆமா மேம், நான் உடம்பு முடியாம போறேன். முடியாது, இதுக்கப்புறம் முடியாது. இதான் உங்க கன்விக்ஷன் லெட்டர். நீங்க போகலாம். You're not fit for this job. Maybe. சுவாதி, உனக்கு ஒண்ணு தெரியுமா? எனக்கு டெர்மினேஷன் லெட்டர் கொடுத்துட்டாங்க. ஐயோ, யா, அதுவும் நான் வந்து கஸ்டமர் கிட்ட வந்து எல்லாம் ஏசுறாங்க. அப்புறம் அதே நேரத்துல வந்து எனக்கு மெடிக்கல் லீவ் இருக்குன்னாங்க. ஐம் நாட் ஃபிட் ஃபார் த ஜாப் பண்ணாங்க. எனக்கு தெரியல, ஒன்றும் புரிய மாட்டேங்குது எனக்கு. சரி சரி சரி, கவலைப்படாதீங்க, நம்ம இன்னொரு வேலை தேடிக்கலாம். எஸ், நல்ல வேலை, ஒரு வேலையை விட்டு போயிட்டேன். இதோட இந்த பொசிஷன் நம்மளுக்கு தான். நீ பிறர் அழிந்து போகணும் என்று வண்ணம் கொண்டு காத்து கொண்டாய். பிறர் விழும் போது அது கொண்டு நீ சந்தோஷப்பட்டாய். உன் உள்ளம் அற்பமானது. அன்பு தீமையின் மகிழ்ச்சி அடையாது மகளே. நீ பாவம் செய்து ஏன் இன்னும் வரவில்லை? உனக்காக நான் காத்து கொண்டிருந்தேன். மனம் திருந்துவாய் என்று காத்து கொண்டிருந்தேன். நீ பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை நீ இறந்து விட்டாய். அன்பு இல்லாதவர்கள் பரலோகத்தை பிரவேசிக்க முடியாது. எஸ்பா, நான் தப்பு செஞ்சுட்டேன், எனக்கு ஒரு சான்ஸ் கொடு. செஞ்ச தப்ப நான் மாத்திட்டு வரேன், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க எஸ்பா, ப்ளீஸ். உனக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது. அன்னைக்கு நேரம் என் தூதர் காபிரியல் மூலமாக நான் உன்னிடத்தில் பேசினேன். ஆனால் என் சத்தத்துக்கு நீ செவி கொடுக்கவில்லை. Yes, I did speak to you through your dreams. உன் ரட்சிப்பை நீ காத்துக் கொள்ளவில்லை. இவளை இழுத்து செல்லுங்கள். எஸ்பா, ப்ளீஸ் எஸ்பா, ஒரு சான்ஸ் கொடுங்க எஸ்பா, ப்ளீஸ் எஸ்பா. ப்ளீஸ் அப்பா, ப்ளீஸ். இவளை இழுத்து செல்லுங்கள். அடுத்த ஆத்மாவை கொண்டு வாருங்கள். கொண்டு வாருங்கள். இயேசுவே, எப்படி இருக்கீங்க? உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நீர் எல்லோரும் அன்பான தேவன் என்று சொல்றாங்க. என் சின்ன வயசுல எங்க அப்பா உங்களை பத்தி நிறைய ஷேர் பண்ணியிருக்காரு. நீ யார் மகனே? நீ யார் என்று எனக்கு தெரியலையே. இயேசுவே, என்ன தெரியாதா? ஓ மை காட், நான் தான் ஜோவேல், பாஸ்டர் ஐசேக்கோட மகன். என் தாத்தா தான் பாஸ்டர் ஆபிரகாம். அவங்க 2 பேரும் உங்களுக்காக ஓடி ஓடி ஊழியம் செஞ்சாங்க, உங்களுக்காக வாழ்ந்தாங்க. எப்படி என்ன தெரியாதுன்னுவீங்க? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. மகனே, பாஸ்டர் ஆபிரகாமையும் பாஸ்டர் ஐசாக்குமே நன்றாக தெரியும். அவர்கள் எனக்கு உண்மையாய் ஊழியம் செய்த ஊழியக்காரர்கள். ஆனாலும் நீ யார் என்று எனக்கு தெரியவில்லை. இயேசுவே, நான் ஒரு ஊழியக்கார குடும்பத்தில் பிறந்தேன். ஆனாலும் நீ என்னை நேசிக்கவில்லை. நீ என்னை தேடவில்லை. என் சித்தத்தை நீ செய்யவில்லை. என் சித்தத்தை செய்யாதவர்கள் என் பிள்ளைகள் இல்லை. நீ உலகையும் உலகில் உள்ள பொருட்களை மட்டுமே நேசித்தாய். நீ யார் என்று எனக்கு தெரியவில்லை. இவனை எடுத்து செல்லுங்கள். இயேசுவே, என்னை மன்னிச்சிடுங்க. அவர்களோடு என்னை அனுப்பிடாதீங்க ப்ளீஸ். ஆண்டவரே, ஆபிரகாமின் பேரன், ஈசாக்கின் மகன். நீ என் மகனடா. இழுத்து போங்கள் இவனை. இயேசுவே. அடுத்தது யார்? அழைத்து வாருங்கள்.
இயேசுவே, இவன் தான் ஏரியல், உமக்காக உண்மையாக ஓடி ஓடி ஊழியம் செய்த மகன். நிறைய ஆத்மாவை ஆதாயம் பண்ணினான். உன் பேரால் பேய்களை ஓட்டினான். உன் பேரால் நோய்களை சுகமாக்கினான். புத்தகத்தில் இருக்கிறதா? இயேசுவே, நான் நன்றாக தேடி பார்த்தேன், இவன் பெயரே காணவில்லை. என்ன விளாடுறீங்களா? என் வாழ்க்கையை இயேசுக்காக தான் அர்ப்பணிச்சாங்க, இயேசுக்காக தான் வாங்க. காலையிலேருந்து சர்ச்சில் தான் விழுந்து கேட்பேன். எப்படி என் பேர் இல்லாம போகும்? அந்த படத்தை போடுங்கள். அங்க பாரு ஜெயலலிதா எப்படி உழுந்து உழுந்து ஊழியம் செஞ்சிட்டு இருக்காருன்னு. ஆமா ஆமா, வளர்ந்தோடனே நானும் ஜெயலலிதா மாதிரி தான் ஊழியம் செய்யணும். அவர்தான் என்னோட இன்ஸ்பிரேஷன். இத்தனை மணிக்கு எங்கட வெளிய போற? அதான் பாஸ்டர் கூப்பிட்டுருந்தாரு, சர்ச்சுக்கு சேரிட்டிக்கு சப்டாயிடுமா. ஓ, இத்தனை மணிக்கா? பாஸ்டர் கூப்பிட்டாருக்கா இந்த நேரத்துல. சரி, பார்த்து போயிட்டு வா. ஓகே, பாய். பாய். தம்பி, காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் சர்ச்சில் விழுந்து கிடப்ப சொன்னேன். நைட் இங்க விழுந்து கிடப்பேன்னு சொல்லவே இல்லையா? போச்சா? நீ ஒரு பொய்யன். நீ எனக்காக உண்மையாய் வாழ்ந்தாய். என் நாமத்தில் பேய்களை ஓட்டியதும் நோய்கள் சுகமாக்கியதும் உண்மை. ஆனாலும் நீ இரட்ட வாழ்க்கையை வாழ்ந்தாய். உன் பரிசுத்தத்தை நீ காத்துக் கொள்ளவில்லை. நீ போதை பொருட்கள் மீது அடிமை உள்ளவன், பெண்கள் மீது போதை உள்ளவன். பரிசுத்தம் இல்லாத ஒருவனும் பரலோகத்தை பிரவேசிக்க முடியாது. இயேசுவே, என்னை மன்னிச்சிருங்க. பிதாவே, என் மேல் மனதுருங்க. நீ ஒரு பொய்யன். உனக்கு நான் தானடா பிதா. நீ என்னுடையவன். உன்னுடைய இடம் பரலோகம் இல்லை, நரகம். இழுத்து கொண்டு போங்க. பொய் சொல்லுகிறவன் நாக்கை வெட்டி போடுங்கள். அடுத்தது யார்? அழைத்து வாருங்கள். தூதர்களே, அழைத்து வாருங்கள். என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. இயேசுவே, கண்டிப்பா உங்களுக்கு என்ன தெரியும். நான் நம்ம சர்ச்சில் உங்களை சூப்பரா வர்ஷிப் பண்ணிருக்கேன். சர்ச்சில் எல்லாரும் என்ன சின்ன கோயில் மிருதுலாம் தான் கூப்பிடுவாங்க. இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் உங்களை இங்கே வர்ஷிப் லீட் பண்ணலாமா? இயேசுவே, இவள் பெயர் நம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படவில்லை. தல இவங்க பேரு நம்ம புக்ல தான் பெருசா எழுதப்பட்டிருக்கு. இவங்க நம்மளை போல மிகவும் பெருமை உள்ளவர். அமைதியா இருக்கணும். தூதரே, அந்த படத்தை போடுங்கள். Praise the sister. Yeah, today our worship is so good. All glory to God, sister. Praise Hi, God. how are you? Worship சூப்பரா செஞ்சீங்க. Praise God, praise God, ரொம்ப sister. நல்லா இருந்துச்சு. எல்லா மகிமையுமே ரொம்ப ஹம்பிளா இருக்கீங்க. எப்படி? எல்லா மகிழுமே கர்த்தருக்கே சிஸ்டர். Okay. பாய் பாய். நான் இல்லைன்னா இந்த worship ஒழுங்கா நடக்குமா என்ன? எல்லாருமே என்னதான் பாராட்டுறாங்க. I deserve this glory. Sister, can you change our worship to next Sunday? Oh yeah, can. Did you inform about this to Pastor? Yes, I already informed to Pastor. Oh, so next week, yes, Sunday, right? Sunday. Okay. Praise the sister. Praise Lord. என்ன கிளம்பலையா நீங்க? இல்ல. இல்ல மது கேஸ் அவங்கள்ட்ட நம்ம பேசிட்டு இருந்தாங்க. அதான் என்ன பேசினாங்க? அந்த worship change பண்ணிக்கலாமான்னு கேட்டாங்க. இல்ல என்கிட்ட எதுவும் கேட்கல, அதான் அவங்கள்ட்ட கேட்டேன். சரி, பாய் சிஸ்டர்.
இதுவா worship லீட் பண்ண போகுது? இந்த சர்ச்சில் நான் எத்தனை வருஷமா worship பண்ணிட்டு இருக்கேன். என்ன மாதிரி worship பண்ண யாரால முடியுமா? அப்படி பார்த்து என்கிட்ட தான் நம்ம வந்து போயிட்டு இருக்கணும். நான் முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தானே வேற ஆள்கிட்ட கேட்க முடியும். இதை பத்தி என்கிட்ட யாருமே கன்சல்ட் பண்ண கூட இல்ல. பாத்துக்கிறேன். இயேசுவே என்னை மன்னிச்சிடுங்க, நான் ஏதோ தெரியாம செஞ்சுட்டேன். மகளே, நீ எனக்காக ஓடி ஓடி ஒளிவு செய்தாய். ஆனால் உன் ஜீவனத்தின் பெருமையை நீ விடாமல் போயிட்டாய். எனக்கு பயப்படுறவர்கள் தீமையை வெறுப்பார்கள், அகந்தையும் மேன்மையும் நான் வெறுக்கிறேன். நீ என்னிடம் வந்து உன் பாவங்களை அறிக்கை செய்திருந்தால் நீ மோட்சம் பெற்றுக் கொண்டிருப்பாய். உன் பாவத்தை மேற்கொள்ள நான் உனக்கு பலன் தந்திருப்பேன். இயேசுவே, ஜீவனத்தின் பெருமை பாவம் எனக்கு தெரியாது. எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க இயேசுவே. என் அன்பின் நிமித்தமாய் உனக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது. அனைத்தையும் நீ வீணாக்கினாய். இன்றைக்கு ஒரு ரட்சிப்பை நீ இழந்து கொண்டு நிற்கிறாய். இவரை எழுத்து சொல்லுங்கள். இயேசுவே, ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க இயேசுவே. சின்ன குயில், நீங்க இப்படி வாங்க. இயேசுவே, படிக்கிறது எல்லாமே அவுட் ஆஃப் கார்ட்ஸ், இல்ல பெருமை வர. அடுத்தது யார்? அழைத்து வாருங்கள். இயேசுவே என்னை மன்னிங்க. இயேசுவே. மகனே, பயப்படாது. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. நீ இன்று முதல் என்னுடன் இருப்பாய். இல்லை, இது அநீதி. இவன் என்னுடையவன். இவன் உடம்பில் பாருங்கள், என் முகத்தை பச்சை குத்தி வைத்திருக்கிறான். தேவ ஆலயம் சொல்லுகிற இந்த உடம்பை இவன் கொச்சைப்படுத்தியிருக்கிறான். இவன் நான் நாட்களில் எனக்கு ஆராதனை செய்தான். இவனை என்னிடத்தில் தாருங்கள். அவன் மேல இருந்து உன் கையை ஏறு. இவன் நாட்களில் உனக்கு ஆராதனை செய்தது உண்மை. ஆனால் தான் செய்வது பாவம் என்று அறிந்து என்னிடம் வந்து பாவத்தை அறிக்கை செய்து மன்னிப்பை பெற்றுக் கொண்டான். என் இரக்கத்தினால் நான் மன்னித்தேன். இப்போ இவன் என் மகன், என் ரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான். நன்றி இயேசுவே, இந்த பாவி ஏற்றுக்கொண்டீங்க. தூதரே, அழைத்து சொல்லுங்கள். எனக்கு அவன் வேணும், என்னிடத்தில் அவன் தாருங்கள். யாரிடம் உன் குரலை உயர்த்துகிறாய்? அடுத்தது யார்? அழைத்து வாருங்கள். இயேசுவே, என்னை மன்னிச்சிடுங்க இயேசுவே. இவள் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறதா? இயேசுவே, இவள் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இல்லை. இயேசுவே, இவள் அருமையானவள். தன் தாய் தகப்பனின் சொல் பேச்சை கேட்டு நடப்பவள். இவள் ஒழுக்கமுடையவள். நல்ல ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்து தெய்வ பயத்துடன் வாழ்ந்தவள். நகரு சொல்றது காதில் விழவில்லையா? அவள் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இல்லை, நம்ம புஸ்தகத்தில் இருக்கிறதா பார். இவள் நம்முடையவள். மகளே, என்னிடம் வா. ஏன் உன் சகோதரிடம் நீ இவ்வளவாக கோபம் கசப்பு வைத்தாய்? இயேசுவே, நான் கஷ்டப்பட்டு சிறுக சிறுகா பணம் சேர்த்து வைத்தேன். என் சகோதரர் கஷ்டம் என்று சொல்லி ஏமாத்தி என் பணம் எல்லாம் வாங்கிட்டான். திரும்ப கொடுப்பேன் என்று வாக்கு தந்தான், ஆனால் அவன் கொடுக்கல. அது 15 வருஷம் உழைப்பு. நானும் என் குடும்பம் இப்போ ரொம்ப கஷ்டப்படுறோம். ஆனால் அவன் குடும்பம் ரொம்ப நல்லா இருக்காங்க. என்னால் மறக்கவும் மன்னிக்கவும் முடியல. மகளே, பூமி நீ எனக்காக வாழ்ந்தாய். ஆனால் உன்னோட மன்னிக்காத குணம் உன்னிடத்தில் எனக்கு பிடித்தது. நீ பூமியிலே உன் சகோதரன் பாவத்தை மன்னிக்காமல் பிடித்து வைத்ததால் இங்கே உன் பாவங்கள் மன்னிக்காமல் பிடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவே, ப்ளீஸ், மன்னிக்காம கஷ்டப்பட்டதால் பாவமா? இது எனக்கு தெரியாது. உனக்கு மட்டும் இல்லை, நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இது தெரியாது. மன்னிக்காமல் கஷ்டத்தை வைத்துக் கொண்டு ஒருவனும் பரலோகத்தை பிரவேசிக்க முடியாது. பிறர் செய்த பாவங்களை மன்னியுங்கள், அப்பொழுது நான் உங்களை மன்னிப்பேன். பிறர் மீது இரக்கம் செய்யுங்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு இரக்கம் செய்வேன். இவளை எடுத்து சொல்லுங்கள், கொண்டு சொல்லுங்கள். இயேசுவே, 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 கடைசியாக ஒரு ஆத்மா உண்டு. அழைத்து வாருங்கள். இவள் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறதா? இயேசுவே, இவள் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இல்லை. இங்கே இருக்கிறது, தாராசிரி மோகனப்பிரியர் என்று. மகளே, உன் பெயர் ஏன் இந்த ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படவில்லை என்று உனக்கு தெரியுமா? தெரியவில்லை இயேசுவே, நான் ஒரு தப்பு பண்ணலையே. மேபி எனக்கு எதிர்ப்பாக யாரோ சித்தம் பண்ணியிருப்பாங்க நினைக்கிறேன். தூதரே, அந்த படத்தை போடுங்கள். ஹோட்டல்ல பாத்துட்டியா? இதுதான், இங்கதான் நல்லா இருக்குல்ல? Three friends reuniting after years apart. நாங்க டிக்கெட் வாங்கிட்டோம் தெரியுமா? ஓ, வாங்கிட்டியா? ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கலாம். டிக்கெட் டைம் பாத்தியா நீ? இதுதான். ஓகே, அப்ப நம்ம ஒரு மணிக்கு அங்க இருந்துருவோம். நல்ல ஹோட்டலா பாத்துட்டு போறோம். நம்ம போய் ரெஸ்டாரண்ட்ல இருந்து எல்லாத்தையும் சாப்பிட்டு எப்படி போறீங்க நான் பாக்குறேன். அங்க பாரு.
நான் வாஷ்ரூம் போயிட்டு வந்திருக்கேன். சரி ஓகே. என்னை விட்டு ட்ரிப்புக்கு போதுங்க, மலேசியா தாண்டி எப்படி போறேன்னு பாக்குறேன். படா அந்த வேலையை முடிச்சாச்சு. எல்லாம் ஓகே தான். ஏய் நீ கேரளா டிக்கெட் வச்சிருந்தீங்க? ஏய் இங்க வேற வச்சிருந்தா நீ போறடா. ஏய் நல்லா தேடி பாருடா. மொத்த சாரா தானே எஞ்சி போனுச்சு. சரா இங்க டிக்கெட் வச்சிருந்தா பாத்தியா நீ? இப்ப என்ன நீ சண்டைக்கு பண்றியா? இல்ல சண்டைக்கு பண்ணல, just இப்ப அது பாரியா அப்படிதான் இருக்க, சண்டைக்கு பரவாயில்ல. இல்ல நாங்க ரெண்டு பேரும் இங்கதான் உட்காந்து நீ மட்டும் ஏஞ்சி போன, அதுதான் நான் உன்கிட்ட கேட்டேன். நான் ஏஞ்சி பண்ணல டிக்கெட். ஆமா நான் தான் எடுத்த டிக்கெட். நீ எடுத்தியா? நீ எடுக்காத. ஆமா நீங்க ரெண்டு பேரும் என்னை விட்டு ஹாலிடே போறீங்க, அதையும் எரிச்சிட்டேன். என்னது எரிச்சிட்டியா? போங்கடி நீங்க உங்க ட்ரிப்போ. இது அது இல்ல மகளே, ஏன் உன் நண்பர்களிடம் நீ பொறாமை கொண்டாய்? நான் உன்னை ஆசீர்வதிக்கவில்லையா? நீ ஜெபிச்சுதான் நான் தந்தேன் அல்லவா? அப்புறம் ஏன் அந்நியர்களிடம் நீ பொறாமை கொண்டாய்? பொறாமை கொள்வது பாவமா இயேசுவே? நான் பெருசா ஒண்ணும் பண்ணிய டிக்கெட் தான் எரிச்சு போட்டேன். காயில போல ஆவில கொலை பண்ணேன். வசம் தெரிந்த உனக்கு என் பொறாமை கொள்வது பாவம் என்று தெரியவில்லை. வேதத்தில் எழுதியிருக்கல்லவா, பொறாமை கொள்வது எவனோ பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாது என்று. ஆமா இயேசுவே, நான் பண்ணது பாவம் தான் இயேசுவே. எனக்கு மறுபடியும் ஒரு சான்ஸ் கொடுங்க இயேசுவே. உனக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது, அனைத்தையும் நீ புறக்கணித்தாய். உன் ரட்சிப்பை நீ இழந்து கொண்டு நிற்கிறாய். இவளை இழுத்து செல்லுங்கள். முடியாது, நான் போக மாட்டேன். என்னை விடுங்க, என்னை விடுங்க. அவர் எல்லோரையும் இழுத்து செல்லுங்கள். திபல்லியும் அமைதியிலும் சிரிக்கிறாயா? உன்னோட முடிவும் அந்த நரகம் தான். இயேசுவே நேரில் வரல. இயேசுவே என்னை காப்பாத்துங்க. இயேசுவே உன்னை பேரை நோயை சுகமாக்கினே, பேய்களை ஓட்டினே, என்னை ரட்சியும். நீங்க யார் என்று எனக்கு தெரியவில்லை, என்னை விட்டு விலகுங்கள். இயேசுவே நீர் மிகவும் வருத்தப்படுகிறாய். ஆம், அங்க நரக அக்கினியில் வேதனைப்படுகிறது என்னோட பிள்ளைகள். அவர் ஒவ்வொருத்தையும் ரத்தத்தினால் கழுவி எடுத்தேன். ஆனால் நான் தந்த ரட்சிப்பை அவர்கள் காத்துக் கொள்ளவில்லை. என் அன்பை அவர்கள் உலகத்தையும் உலகம் கொடுக்கிற பொருட்களின் பெரிதாய், ஆசைகளின் பெரிதாய் பார்த்தார்கள். பாவம் செய்வது மனிதனோட இயல்பு, ஆனால் மன்னிப்பது என்னோட இயல்பு அல்லவா? இவர்கள் போலவே நீங்களும் உங்கள் ரட்சிப்பை இழந்து விடாதீர்கள். இனி பாவம் செய்தாலும் என்னிடம் மாறுங்கள், நான் உங்களுக்கு மன்னிப்பேன். நான் உங்களுக்கு இரக்கம் காட்டுவேன். என்னிடம் சேர்க்கப்படுவீர்கள். நானே இந்த உலகத்தின் ரட்சகர்.